ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 27 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் நம்பர் 27க்கான கிளாஸ் வீடியோஸ், அதுக்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் இருபொருள் தருக. கொள், அதுக்கான பொருள் வந்து பயிறு வாங்கு. கோள், அதுக்கான இரு பொருட்கள் செங்கோல் அம்பு. இரு பொருள் ஏறு, அதோடைய இரு பொருட்கள் ஏறுதல் காளை. அடுத்தது கோ, அதோடைய இரு பொருட்கள் அரசன் பசு. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா உலா, அதோடைய இரு பொருட்கள் சிற்றிலக்கியம் உலாவு. தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், இழினா பேரொளி தகர்தல் சரி, சுமை அப்படின்னா மூங்கில் பொருந்திலை சரி, அலர் அப்படின்னா மலர் விரி சரி, இறை துணை சேர்த்தவர். ஸோ கரெக்ட் ஆன்சர் நமக்கு 4th ஆப்ஷன். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இல் பூமி வெளிவராது, இறைவன் மன்னன் வீசு கரெக்டு, ஈ வண்டு கொடு கரெக்டு, உப்பு இனிமை விலங்கு கரெக்ட். அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் இல் பூமி மெலி. அடுத்தது மறை, அதோடைய இரு பொருட்கள் தாமரை போர். அரக்கு, அதனுடைய இரு பொருட்கள் சிவப்பு தேய். இருபொருள் தரக்கூடிய சொற்கள் நூலகத்தில் நிறைய டேஷ்கள் உள்ளது, துணிகளை தைக்க பயன்படுவது டேஷ். ஸோ என்ன வரும், நூல். நூலகத்தில் என்ன இருக்குது, நிறைய நூல்கள் உள்ளன. அதே மாதிரி துணிகளை தைக்க பயன்படுவது எது, நூல். கல், அதனுடைய இரு பொருட்கள் மது தேன். குற்றம் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரக்கூடிய வினை மரபு எதுவென கண்டறிய. குற்றம் சாட்டு. குயிலவமாக்கல் பொருள் இசைக்கருவிகள் வாசிப்போர். நார் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரக்கூடிய வினை மரபு எது, நார் கிளி. கதிர் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரக்கூடிய வினை மரபு அரு, கதிரை அரு. அடுத்து ஏர், அதனுடைய மரபு பிழை வினை மரபில் உழுதான், ஏர் உழுதான். நீர், அதுக்கு குடி, நீர்க்குடி. என்றூழ் பொருள் சூரியன் வெப்பம். வயலில் கலை பரி. வயங்கு மொழி, அதனுடைய பொருள் வந்து விளங்கும் சொற்கள். அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியான அமைந்த தொடர் எது. ஒருமை பன்மை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், ஒரு அழகிய ஊஞ்சல் ஆடுகிறது. அழகியன்ற அழகு ஆன்றது என்னது, உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன தான் வரணும், ஓர் தான் வரணும், ஒரு வரக்கூடாது. அப்போ இது தவறு. அதேமாதிரி தான் இங்கேயும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. இங்கே உயிர்மை எழுத்து வந்திருக்கு, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும், அப்போ இதுவும் தவறு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர், ஒரு ஊஞ்சல் ஆடுகிறது. அகராதி எனும் சொல் முதலாக இடம்பெற்ற நூல் திருமந்திரம். இருபொருள் கொண்ட ஒரு சொல் நூலை எடுத்து டேஷ் மேலே ஏறுவதற்கு பயன்படுவது டேஷ். ஸோ படி, நூலை எடுத்து படி, மேலே ஏறுவதற்கு பயன்படுவது படி. நீ அறிந்ததை பிறருக்கு டேஷ் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது எது. ஸோ சொல், நீ அறிந்ததை பிறருக்கு சொல், அதே மாதிரி எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். அரசுக்கு தவறாமல் எனது வரி செலுத்த வேண்டும், ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ஸோ கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் வரி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஸோ திருவிழாவிற்கு முக்கியஸ்தர் வருகை தந்தனர். ஸோ இதில் முக்கியஸ்தர் வராது, உத்தியோகஸ்தர் வராது, பிரதானமானவர் வராது, முதன்மையானவர் தான் சரி. ஸோ 4th ஆப்ஷன் திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார், சரியான விடை. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் நூற்பாவரம், செகண்ட் ஆப்ஷன். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. சரியான கூட்டப்பெயரை தேர்வு செய்க. மா, அதுக்கு என்ன வரும், மாந்தோப்பு. அடுத்து கூட்டப்பெயர் ஆலந்தோப்பு, ஆலங்காடு, ஆலங்காடு. அடுத்தது கருப்பங்கொள்ளை. வாழை, அதோடைய கூட்டுப்பெயர் வாழை தோட்டம். அடுத்தது எறும்பு, அதோடைய கூட்டுப்பெயர் எறும்புச்சாறை. பூ, அதோடைய கூட்டுப்பெயர் பூங்கொத்து.
திராட்சை அதனுடைய கூட்டுப்பெயர் திராட்சை குலை. அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. அருந்து 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 அப்படின்னா அருந்துதல், குடிக்கிறது. இந்த அருந்துன்றது வெட்டுப்படுறது, துண்டுபடுறது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் குடி, துண்டுபட்டு. கபிலன் பேசினான். பேசினான் என்பது எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலம். தவறான தொடரை தேர்ந்தெடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளைக்கு அப்படிங்கிற பாடம் படிப்பாள். அடுத்தது பாருங்கள், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். அதுவும் என்னது உங்களுக்கு சரி. அடுத்தது ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். நாளைக்கு சிறுதேர்வு நடத்துவாங்க. ஓகே. அப்போ அடுத்தது பாருங்கள், அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். நேற்று அப்படின்னு வரும்போது இங்கே என்ன வரணும்? வந்தான்னு வரணும், வருவான்னு வரக்கூடாது. அப்போ இதுதான் நமக்கு தவறான விடை. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். சரியான தொடரை கண்டறிக. கந்தனும் வள்ளியும் வந்தான். கந்தன் வள்ளி 2 பேர் வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்தார்கள் வரணும். அப்போ இது தவறு. நல்ல மாணவர் காலையில் படிப்பான். நல்ல மாணவன் வரணும். இவன் நேற்று வந்தவன் அல்லன். இங்கே அதுவும் தவறு தான். இது வந்தவன் அல்லன். அப்போ அது சரி. வந்தவன் அல்லல் கொடுத்தா தான் தவறு. அப்போ இங்கே இது சரி. நான் நாளை வருகிறேன். அதுவும் தவறு தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இவன் நேற்று வந்தவன் அல்லன். மரபு பிழை அதோடைய தொடர். நடைபிணம் அதுக்கான என்னது? மரபு பிழை என்னது? உணர்வற்ற நிலை. மரபு பிழையில் மரபு தொடர். அவசர குடுக்கை அதோடைய மரபு தொடர் பதற்றக்காரன். தலையில் கட்டுதல் அதுக்கான மரபு தொடர். வலிந்து திணித்தல், விரும்பாததை ஒப்புக்கொள்ள செய்தல், பயனற்ற ஒன்றை ஏற்க செய்தல். எல்லாமே சரிதான். ஸோ அனைத்தும் சரி. தவறானதை தேர்ந்தெடுக்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன் அகலக்கால் வைத்தல், மிதமிஞ்சிய கற்பனை. மரபு தொடரின் பொருளை அறிதல். ஈடு கொடுக்கிறது அப்படின்னா சரிக்கு சமம், அதுவும் சரி. சமாளிக்கிறதும் சரி. ஸோ 4th ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். கடல் மடை திறந்தார் போல உவமை தொடரின் பொருள் வந்து என்னது? பெருக்கம். அடுத்தது காய்ந்த மரம் என்னது? கல்லடி படம். இளமையில் கண். ஸோ 2nd ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். பால்மனம் மாறா பச்சிலங்குழந்தை போல் இந்த உவமை தொடருடைய பொருள் வெகுளித்தன்மை. கோலை எடுத்தால் குரங்கு போல உவமை தொடரின் பொருள் அடங்குதல். திருமாலுக்கு அணிவிப்பது துளசி மாலை. மாலை வெயில் உடலுக்கு என்னது? நல்லது. 2nd ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம். ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இவ்வளோ தான் தேர்வு எண் 27க்கான விடைகள். ஆன்சர் செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.